குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அண்ணாமலை பெருசா இங்க ஒர்க் பண்ணல, தமிழிசை தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன்ஸ் ஐ வில் நாட் அக்ரி வித். உதயநிதி அவர்கள் ரீசெண்டா அந்த பிரச்சாரத்துல ஒரு விஷயம் 6 தோல்வி அக்கா தமிழிசை. திமுகவே நீங்க பாருங்க, இருமுறை அவங்க வந்ததே இல்லையே. 77ல இருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் இருந்தார். 2011ல இருந்து 2021 வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. திமுக வந்து ஜம்ப் தான். சதீஷ், நான் ஒண்ணு கேட்கிறேன், திமுக தனியா நின்று ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்காங்களா? ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்காங்க? இந்த பக்கம் அப்படி விசிகே கூட்டிப்பாங்க, இந்த பக்கம் சிபிஐ இருப்பாங்க. தனியா தமிழ்நாட்டுல யாருமே நின்று ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று பரவலா இருக்கு. எம்ஜிஆர் நிற்கும் போது எல்லாரும் நாங்க அந்த பக்கம் போறோம், எல்லாரும் போங்க நின்னார், அடி ஸ்வீட் பண்ணாரு எம்ஜிஆர். ஆனா அதிமுகவுக்கு இந்த வரலாறு இருக்கு, தனியா நின்றுதான். அது மாதிரி திமுகவுக்கு இல்லவே இல்லை. அதான் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னுமே ஏன் மக்களை வந்து நெருங்க மாட்டீங்க? நாய வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும். நான் வந்து மியாவுன்னு சொல்ல முடியாது. நம்ம அரசியல்வாதி ஆகிட்டா மக்களோட ஒன்றா சேர்ற அரசியல்வாதி இறங்கிடணும். ஏன்னா ஒரு விஜயை பார்த்து 1000 குட்டி குட்டி விஜய்கள் வருவாங்க. குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அண்ணாமலை பெருசா இங்க ஒர்க் பண்ணல, தமிழிசை தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுவுமே கொஞ்சம் சர்ச்சையாக தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2 பேருமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணும்பொழுது முதல் கொஞ்சம் மசில் கொஞ்சம் டைம் ஆகி தான் கொஞ்சம் வளரும். அப்புறம் கொஞ்சம் வே ப்ரோட்டீன் ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்தால் புஷ்னது ஏறும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குது, ஒவ்வொரு அணு பயாலஜியில் ஒவ்வொரு அணு வளரும்போது ஒரு லேக் ஃபேஸில் வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஆனால் தெரியாது. அப்புறம் லாக் ஃபேஸ்னு பெருசாக ஒரு செல் வளரும். அதுபோல் தமிழிசை அக்கா வந்து நம்ம பாஜகவில் இருக்கும்போது அது வந்து ஒரு லேக் ஃபேஸ் மாதிரி பார்க்குறதுக்கு தடா புடா அப்படி இல்லைன்னா கூட ஒரு அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு அவங்க கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பல மேடைகளில் தாமரை மலரட்டும்னு ஒலிச்சு அவங்க பேசி அந்த லேக் ஃபேஸ். அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுது லாக் ஃபேஸ், புஷ்னு பெருசாக தெரிஞ்சுது. ஸோ 2 பேருக்கும் டெஃபினட்டாக அவங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஐ நோ குஷ்பக்கா வெரி வெல், குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் அந்த அளவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதுவே ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்ப போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது. பாஜகவில் வாஜ்பாய் பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய்க்கு ஸோ இது மாதிரி கவர்னன்ஸ் பண்ணலாம், நல்லா பண்ணலாம், ஒருத்தர் வந்து ஒரு ஸ்காலராக இருந்து பண்ணலான்னு ப்ரூவ் பண்ணார். மோடி வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போனார். அதே போல் அந்த பாஜக வந்து நோட்டாக்கு கீழே இருந்தது கொஞ்சம் அப்படி மேலே எடுத்தது வந்து நிச்சயமாக தமிழிசைக்கா பண்ணது. ஆனால் இவர் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறது டெஃபினட்டாக தப்பு. ஒரு பாஜகவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, ஃப்ரண்ட் ஃபேஸ், எஜுகேட்டட் மேன், கேன் ஐபிஎஸ் விட்டு வந்திருக்காரு, ஐஏ முடிச்சுட்டு வந்திருக்காரு, தூக்கிட்டு போகிறாருங்கிற ஒரு அந்த லிஃப்ட், அந்த பப்ளிசிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் த ப்ரெஸ் மீடியா வந்து அவருக்கு எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை தாண்டி வந்தது அந்த பூஸ்ட் கொடுத்தது அண்ணாமலை அவர்கள் தான். அதே போல் இந்த எலெக்ஷனில் கூட, போன எலெக்ஷனில் வந்து நம்ம 0-40 வாங்கியிருக்கலாம், ஆனால் 11.3-11.4% வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அந்த 3.5-4 நோட்டா வந்து 4.5 இது 3 இருக்கும். அப்படி இருந்தது 11% வரைக்கும் போனது வந்து டெஃபினட்டாக அண்ணாமலை அவர்கள். ஐ டோன்ட் பிலீவ் இன் அண்ணாமலைன்னு நம்ம சொல்கிறது வந்து அவ்வளவு வந்து ஒரு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அது ஒரு இப்போ அவங்க வந்து ஒரு லேடி டு லேடி சப்போர்ட் காட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அது தப்பு. இருவருக்கும் அவங்களுக்கு இந்த இயக்கத்தில் ஒவ்வொருக்கும் அவங்களுடைய ஒரு ரோல் இருந்துச்சு, அவங்க பண்ணாங்க. ஸோ கன்க்ளூஷன்ஸ் ஐ வில் நாட் அக்ரி வித் குஷ்பு. ஏன்னா இப்போ ரீசெண்டாகவே இந்த எலெக்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு தரல, அவங்க எலெக்ஷன்லையுமே நிற்கல. அதுக்கான ரீசனாக என்ன பரவலாக பேசிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவருடைய சொத்து மதிப்பை கொஞ்சம் கரெக்டாக காமிக்கிறதுக்கு அவர் வரல, ஸோ அதனால சீட்டு தரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் ட்ரூ? சரி, அண்ணாமலையோட பேச்சு எதுக்கு இம்பார்ட்டன்ட்? நான் இப்போ சொன்னேன்ல 91.2 பாண்டிச்சேரி, அதெல்லாம் நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட தான் கற்றுக்கலாம். அதாவது டேட்டா தரவுகள். அந்த டேட்டா இது வரைக்கும் நிறைய யூடியூப் வீடியோஸ் அப்படிலாம் பார்த்தேன், இப்படி எடுத்தார் அப்படி எடுத்தார். யாராவது ஒருத்தர் வந்து அவர் கொடுக்குற தரவு போல் 3 கோடிக்கு ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்து ஒரு இது வாங்குறாங்க, அந்த தரவுகள் எடுத்து இந்த கம்பெனியில் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி காட்டலாம்ல. யாரும் அது மாதிரி பண்ணதில்லை. அதாவது தரவு இல்லாத வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்து காற்றுல போகிற ஒரு இளமாறு தான். ஸோ அதனால அவர் நிக்கலன்னு சொல்றதுக்கு வந்து சும்மா அவர் மேலே சும்மா அவர் இழுக்கிறது, அண்ணாமலைஜி இழுக்கிறது, பாஜக இழுக்கிறது போல இருக்கு. there has been no data. எங்க தரவோட பொன்முடி பண்ணது இருக்கு, தரவோட செந்தில் பாலாஜி பண்ணிருக்கு,
பக்கா தரமோட கேன்னு பண்ணது இருக்கு. இவங்கெல்லாம் ஜாலியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபைல் பண்ணுறாங்க. இது மாதிரி தரவே இல்லாகும்போது கட்டாயம் அண்ணாமலைஜி வந்து வேணும்னா அவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஸோ இது காரணம் இல்லை. எனக்கு வந்து என்ன ஒரு காரணம் தோணுதுன்னா, ஒரு மேஜர் பிளேயர் வந்து ஒரே இடத்துல பயன்படுத்துறதுக்கு பதிலாக 25-30 இடத்துல அவரை பயன்படுத்தலாம். பல இடங்கள்ல வளம் வந்து அது பண்ணலாம். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மயிலாப்பூருக்கு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் அண்ணா நகர், மயிலாப்பூர், முடிஞ்சா சாத்தூர், எழும்பூர் போன்ற பல இடங்கள்ல இப்போ நான் எங்கள் டீமுக்கு சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஆமாம், இன்னொன்று பல இடங்களில் நம்ம தாக்கத்தை காட்டிட்டு இருக்கிறோம். எவ்வளோ அதனால வருதுங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் வந்து ஒன்றும் விஜய் இல்லை, அண்ணாமலை, பட் ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா எனக்கு நிறைய பேர் தெரியும். அண்ணாநகரில் தெரியும், கேலிஸ்ல தெரியும், எக்மோரில் தெரியும், சென்னை பூரா தெரியும். ஸோ எனக்கே அந்த மாதிரி அந்த தாக்கம் இருக்கும்பொழுது கட்டாயமாக அண்ணாமலை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு தாக்கம் பண்ணலாங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங். தவிர அதாவது ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க, நம்ம வந்து தண்ணிக்கு மேலே அந்த காற்று இருக்குல்ல, வெறும் அந்த காற்று மட்டும் பார்த்துட்டு அந்த கிளாஸ் வந்து ஹாஃப் எம்டிங்களா, அல்லது தண்ணியை பார்த்துட்டு கிளாஸ் ஹாஃப் ஃபுல்லுங்களா, எந்த விஷயமும் நம்ம எதிர்மறையாக பார்க்கலாம், நேர்மறையாக பார்க்கலாம். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மறையாக தான் பார்ப்பேன். ஐ வில் see it பாசிட்டிவ்லி. ஒரு இடத்துல வந்து அண்ணாமலை நின்னா டெஃபினட்டாக அவர் ஜெயிச்சிருப்பாரு, அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா பல பார்ட்டி சேர்த்து அவர் இழுக்கிறதுக்கு பிளான் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் அதே இம்பேக்ட் அவர் 8-10 இடங்களை கொடுத்தா பெட்டராக இருக்கும்ல, அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கணும். தவிர அவர் இது கொடுக்கல அது கொடுக்கல, என்ன நம்மளும் எல்லாரும் சேர்த்து விடுற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் சார் யூ பிரிங் டேட்டா, அப்போ ஐ அக்ரி. யாரும் டேட்டா கொண்டு வர, நாங்கள் டேட்டா கொண்டு வரும்போதே நானே கேட்குறேன் ஏன் இடி ஒன்றும் பண்ணல, நானே கேட்குறேன் ஏன் சென்ட்ரல் பிஜேபி ஒன்றும் பண்ணலன்னு நாங்களே அடிச்சு கேட்குறோம். சில கேள்விகளுக்கு பதில்களே இல்லை. புரியுது சார். அடுத்து உதயநிதி அவர்கள் ரீசெண்டாக அந்த பிரச்சாரத்தில் ஒரு விஷயம் 6 தோல்வி அக்கா தமிழிசை அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மயிலாப்பூர் தொகுதியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறனால ஸோ உங்களுக்கு நிறையவே தெரியும், அதனால் அந்த கேள்வி கேட்குறேன். 6 தோல்வி அக்கா தமிழிசை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுகவே நீங்கள் பாருங்கள், இருமுறை அவங்க வந்ததே இல்லையே. 77லேருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் இருந்தார். 2011லேருந்து 2021 வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஆனால் திமுக வந்து ஜம்ப் தான். 2006 to 2011 இருந்தாங்க. அதே மாதிரி 96 to 2001 ஒரு வாட்டி. அதாவது மற்ற ஒரு கட்சி மேலே இருக்கிற ஒரு அதிருப்தியினால இவங்க வருவாங்க. தவிர இவங்க வந்து ஏன் 6 தோல்வி, பல தோல்விகள் அவங்க எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 77லேருந்து இது வரைக்கும், 77லேருந்து 87 வரைக்கும் கிட்டேயே போக முடியலையே. பை எலெக்ஷன் எல்லாத்தையும் தோற்று போனாங்களே, அவங்க ஜாலியாக நிற்கிறாங்களே. சதீஷ், நான் ஒன்று கேட்குறேன், திமுக தனியாக நின்று ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்காங்களா? ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்காங்க நினைக்கல. இந்த பக்கம் அப்படி விசிகே கூட்டிப்பாங்க, இந்த பக்கம் சிபிஐ கொடுப்பாங்க, சிபிஎம் கூட்டிப்பாங்க, முஸ்லீம் லீக் எல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமாக வச்சுக்கிட்டு அங்கங்கே 2 ஓட்டு பேங்க் வச்சுக்கிட்டு அவங்க வின் பண்ணுவாங்க. தனியாக திமுக நின்று ஜெயிச்சா இவங்க சொல்லலாம் நீங்கள் 6 தோல்வி. தனியாக இவங்க நின்று இருந்தாங்கன்னா 6 இல்லை 50 தோல்வி. இதுக்குள்ளே அவங்க எம்எல்ஏ எம்பி லோக்கல் கவுன்சில் எல்லாத்தையும் அடி வாங்கியிருப்பாங்க. திமுகவுடைய மந்திரமே கூட்டணி தான். அழகாக அந்த காலத்து கலைஞர் பண்ணார். ஐ மஸ்ட் கிவ் டிக்ஸ். இந்த வாட்டி கூட அதுக்கு மார்க்ஸ் கொடுக்கணும் அவருக்கு. மாண்புமிகு ஸ்டாலின் அவர் நல்லா கூட்டணி வச்சு யாரையும் போக விடாமல் காங்கிரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியல் யுக்தி தானே. அந்த அரசியல் யுக்தியை பயன்படுத்தலாம், இல்லைன்னு சொல்லுங்க. அது இல்லைன்னா தனியாக அவங்க நின்று இருந்தா நிச்சயமா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. தனியா தமிழ்நாட்டில் யாருமே நின்று ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று பரவலாக இருக்குல்ல. ஏன் அவர் அதிமுக வந்து 80 எழுந்து அவர் நிற்கும்பொழுது, எம்ஜிஆர் நிற்கும்போது எல்லாரும் நாங்கள் வந்து அந்த பக்கம் போறோம்னு எல்லாரும் போங்கன்னாரு. நின்னார், அடி ஸ்வீட் பண்ணாரு எம்ஜிஆர். அது திருப்பி வச்சாங்க. தனியாக நின்னார், தூக்குனார். பை எலெக்ஷன்ஸ் நின்னார், தூக்குனார். அஃப்கோர்ஸ் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே அந்த அளவுக்கு தனியாக நின்னது. ஆனால் அதிமுகவுக்கு அந்த வரலாறு இருக்கு தனியாக நின்றுதாக. அது மாதிரி திமுகவுக்கு இல்லவே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, நான் ஒத்துக்கிறேன், அவங்க தமிழிசை அக்கா வந்து பல இடங்களில் நின்று கொஞ்சம் தோல்வி அடைஞ்சாங்க. அது வந்து பாஜக வளர்ற ஒரு டைம். இப்போ வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. 3%, 4%, 2% இருக்கிற பார்ட்டியில் ஒரு பெரிய ஆளு வந்து நின்னா கூட காலியாக தான் ஆவாங்க. ஏன் ஒரு கமல்ஹாசன் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளுமை, கமல்ஹாசன் பேர் தெரியாத ஆளே அப்படி இருந்தும் அவர் வந்து அவருடைய பார்ட்டியில் அப்பேற்பட்ட கூட்டம் வந்து நின்று அவர் தோல்வி விட்டுறார். ஓகே. ஸோ வளர்ச்சியில் வந்து இதில் அண்ணாமலை பெரிய பெயர், அவர் கூட 21 சரி 24 சரி தோல்வி விட்டுறார். ஸோ ஒருத்தர் தோல்வி மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் நான் உதயநிதி தம்பிக்கும் நான் சொல்கிறேன். தென் சென்னையில் அவங்க நிற்கிறாங்க எம்பிக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியில் மட்டும் அப்போ இவங்க நிற்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 33,000 35,000 ஓட்டு நமக்கும் 23,000
28,000 ஓட்டு அதிமுகவுக்கு வந்துருந்துச்சு. திமுகவுக்கு இது ரெண்டு சேர்த்தா திமுகவோட ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஸோ நிச்சயமாக அதே மாதிரி அந்த ஓட் ஷேர் இருந்துச்சுன்னா, ப்ளஸ் திமுகவுடைய ஓட்ஸ் வந்து ஒரு சிலது தாவேக்கா கொத்திக்கிட்டு போயிடுச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து கமெண்ட் பண்ணும்பொழுது அவங்க என்ன இருந்தாங்க என்னை பார்த்து நினைக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க, எனக்கு முன்னால் ஒருத்தர் நிற்கிறான் போட்டியில், அவன் இப்போ இன்னைக்கு எப்படி கண்டே நீ 4 வாட்டி தோத்துட்டு புஷ்ன்னு இப்போ வந்து அடிக்கிறதுக்கு வந்தானா என்னை அடித்து சாத்திடுவான். ஸோ உதயநிதி விளையாட்டுத்தனமாக அவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஓகே, அதே மாதிரி அவங்க கவர்னராக இருக்கதான்ப்பா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அஃப்கோர்ஸ் அக்கா வந்து ஆளுநராக 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கும்போது அது விட்டுட்டு வரும்பொழுது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கவர்னருங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஐயோ சதீஷ், யூஆர் த ஹெட், யூஆர் ஹோல்டிங் த அரசியல் அமைப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஸ்டேட், அதுவும் எல்ஜியை பாண்டிச்சேரியில் இருக்கும்போது சிஎம் வந்து எல்ஜியை பார்த்து சிக்னேச்சர் வாங்கிட்டு போகணும். ஏன்னா யூனியன் டெரிட்டரியில் மட்டும் லெஃப்டினன்ட் கவர்னர் தான் டாப், நம்பர் 2 தான் சிஎம். ஸோ அதை விட்டுட்டு அவங்க வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நிற்கும் போது ஒரு கொஞ்சம் சர்ச்சையாச்சு. அப்புறம் அங்கேருந்து அவங்க அப்போ அசம்பிளி சட்டமன்றம் நிற்கும் போது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. ஆனால் அவங்கள கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மக்களுடைய செல்வாக்கு தான் வேணும், மக்களுடைய பிரதிநிதியாக நான் இருக்கணும் ஒருத்தர் சொல்லும்பொழுது நம்ம அதை ஒத்துக்கணும். 2வது, நமது அதே எந்த அரசியல் சாசனத்தை அவங்க பாதுகாத்தாங்களோ ஒரு கவர்னருங்கிற முறையில் ஆளுநரில், அந்த சாசனத்தில் கிளியராக போட்டிருக்கு, உங்கள் சிட்டிசன்ஷிப் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் நீங்கள் நிற்கலாம். கொஞ்சம் அன்யூஷுவல் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் சர்ச்சை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை வச்சு அவங்கள வந்து அவ்வளவு நாக் பண்ணணுமா, அது நான் ஒத்துக்கல. புரியுது சார். ஓவராலாக இப்போ கல நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்கா மேலே இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க. என்னென்னா இன்னமுமே அதான் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னமுமே ஏன் மக்களை வந்து நெருங்க மாட்டுறீங்க, ஏதோ இங்கே அப்படிதான் போறீங்க, அதை தவிர்த்து வந்து ஃபுல்லாக இறங்கி பக்கத்தில் போய் நிற்க மாட்டீங்களே, ஏன் காரைக்குடிக்கு போனாலும் பெருசாக பேச மாட்டீங்க, 1 மணி நேரம் எல்லாருக்கும் 1 மணி நேரம் தான் தராங்க, உங்களுக்கு மட்டும் என்ன புதுசாக வேறு ஏதாவது 2 மணி நேரம் தர முடியுமா, எல்லாருக்குமே 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான் தராங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுறீங்க, இதெல்லாம் என்னது இது அப்படிங்கிற ஒரு கேள்வி சோஷியல் மீடியாவில் பரவலாக எல்லாருமே பேசுகிறாங்க. எப்போ நெருங்கி வருவீங்க, எப்போ மக்களோட நடந்து வருவீங்க? ஸோ இப்படி ஏன்னா இப்போ சைக்கிளில் வந்தார், ஓகே ஃபைன், எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, எம்ஜிஆர் மக்களோட மக்களாக இருந்ததுனால தானே எம்ஜிஆராக மாறினார், எம்ஜிஆராக ஜெயிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் பரவலாக பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது, ஆனால் அது ஒரு டிஃபென்ஸும் இருக்குது. அதில் உண்மைன்னா நீங்கள் சொல்கிற போல் எப்போ நம்ம ஒரு களத்தில் இறங்கிட்டோம் நாய வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும். நான் வந்து மியாவுன்னு சொல்ல முடியாது. நம்ம அரசியல்வாதி ஆகிட்டா மக்களோட ஒன்றா சேர்கிற அரசியல்வாதி தான் இறங்கிடணும். அதுக்கு ஏற்றா போனால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்கள் சொல்கிற போல் 1 மணி நேரம் இந்த 1 மணி நேரத்தை இம்பாக்ட் பண்ணும். விஜய் 1 மணி நேரம் கொடுத்தாருன்னா மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் 50 மணி நேரம் கொடுத்த மாதிரி அவ்வளோ இம்பாக்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், சுற்றி இருக்கிற அமைப்பு இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த 1 மணி நேரம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அந்த முதல் மினிட்டே அவர் கொண்டு வந்துச்சு. அவர் கொண்டு வரத்துக்கு இந்த கூட்டம் கீட்டம், இந்த கொண்டாட்டம், திருவிழா, அம்மன் திருவிழா மாதிரிலாம் சொல்லி இவ்வளோ டைம் கொண்டு வந்தால் வேஸ்டிங் டைம். 60 செகண்ட் மேக்ஸிமம் டைம் ஆஃப் கான்டாக்ட் வித் விஜய் அவங்க அலோவ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியாக அவங்க பயன்படுத்தலை. ஆனால் அதுக்கு டிஃபரன்ஸ் என்னென்னா, ஒரு குழந்தை பார்ட்டி மாதிரி, ஒரு இன்ஃபென்ட் பார்ட்டி இப்போ ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. அவங்களும் நிறையா இளைஞர்கள் தான், 1-2 பெரியவங்க இருக்காங்க இல்லை, நம்ம செங்கோட்டையன் மாதிரி, அருள்ராஜ் சார் மாதிரி, பட் பெரும்பாலும் இளைஞர்கள். அவங்களால உண்டான ஒரு 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 கட்சி. அதனால கொஞ்சம் அந்த எந்தூசியாசம், ஜோஷ், அந்த ஆர்வக்கோளாறும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அமைப்பு சரியாக பண்ணணும், கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும், அப்பேற்பட்ட ஒரு அந்த அந்த உணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வந்து அந்த கட்சியோடைய ஒரு டிஎன்ஏ, அவங்களுடைய இந்த இயக்கத்துடைய டிஎன்ஏ இது மாதிரி நீங்கள் சொல்கிற போல காரைக்குடி போன்ற இடங்களில் கிளியராக தெரிஞ்சிடுது. பட் ஈக்குவலி நான் எப்போவுமே சொல்லுவேன், ஐ அட்மையர் விஜய். ஜாலியாக நமக்கு எதுக்கடா அந்த பிரச்சனை, நாம் உண்டு, நம்ம பர்சனல் லைஃப் உண்டு, நம்ம 500 கோடி ஜாலியாக சம்பாதிச்சுட்டு போகலான்னா சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ரிஸ்க் எடுத்து, பர்சனல் லைஃப் வெளியில் எடுத்து மற்றவங்க தப்பு பேசுவாங்கங்கிற ரிஸ்க் எடுத்துகிட்டு காசு சம்பாதிக்காமல் மக்களுக்கு வராருல. ஏன்னா ஒரு விஜயை பார்த்து 1000 குட்டி குட்டி விஜய்கள் வருவாங்க. இந்த விஜயால் அந்த பெரிய மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட அந்த 1000 விஜய்கள் ஒவ்வொரு சின்ன மாவட்டத்தில் வரும்பொழுது அவர் வந்து தரப்பா நம்மளும் வரலாம் நினைக்கும் பொழுது திருப்பியும் மாற்றம் வரும். பிகாஸ் இட்ஸ் டைம் ஃபார் சேஞ்ச். மாற்றம் போதும் ஏமாற்றம்
பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட நம்ம அடி வாங்கினது போதும். மாற்றத்தை கொண்டு வரணும்னா நெட்டும் வேணும். ஆனால் வெறும் நெட்டிசன்ஸை உட்காந்துட்டு வெறும் ஃபோனில் மட்டும் காமெண்ட் போடுறதுக்கு பதிலாக நானும் இறங்குறேன் சொல்லி வர்ற இளைஞர்கள் நமக்கு வேணும். அதுக்கு விஜயோட என்ட்ரி டெஃபினட்டாக வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவித்து வாங்கப்பா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐ வாண்ட் ஈவன் பி சர்ப்ரைஸ். ஒரு 3-4-5 வருஷம் இருந்துட்டு நான் திருப்பி போய் படம் போகிறேன், விஜய் 61க்கு போகிறேன்னு சொன்னால் கூட சொல்லலாம். ஆனால் அந்த 5 வருஷமோ 4 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ எவ்வளோ அவர் இருக்காரோ, இளைஞர்களுக்கு மனசில் ஒரு அக்னி பொறியை போட்டு எரிச்சு விட்டுட்டு அவர் பெருசாக ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை, ஒரு பெரிய ஒரு தீப்பிழம்பை அவர் உருவாக்கிடுவார். தமிழ்நாடுக்கு இந்த தருணத்தில் அது தேவை. ஓகே, ஏன்னா ஒரு கல்ட் மென்டாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய்ங்கிறது ஒரு கல்ட் மென்டாலிட்டி, ஒரு மாஸ் ஃபேஸ். அந்த ஃபேஸ் டக்குன்னு போயிட்டு மக்கள்கிட்ட நிற்கக்கூடாது, இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இப்படி ஒரு விஷயம் பிளான் பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. கரெக்ட். அதை நீங்கள் யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் சதீஷ், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா நான் டீட்டெயிலில் படித்து பார்த்தேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்போவுமே அதன் 3-4 முகங்களை சுற்றி தான் அது சுற்றி இருக்கு. எப்போ நீங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்தும் சுதந்திரா பார்ட்டி ராஜாஜி தவிர யாராவது சொல்லுங்க, யாருக்கும் ஒன்றும் தெரியல. நான் கேட்டு பார்த்தேன். மெயினாக ராஜாஜி, அப்புறம் கொஞ்சம் ஹெச்வி ஹண்டே, அவ்வளோதான். அதே மாதிரி தான் திமுக, ஒன்லி அண்ணாதுரை, கலைஞர், அப்புறம் ஒரு 2-3 எங்க 5 லட்சம் பேர் இருக்கிறதுல ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாடுல வேற நீங்கள் ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன், சராசரி அமெரிக்கன் குடிமகனை போய் ஒரு 10 அல்லது 20 ரிப்பப்ளிக்கன் ஹெட்ஸ் சொல்லுங்க, டெமோக்ராட்டிக் ஹெட்ஸும் பிடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு டீம், இந்த டீம் அது எப்படி தெரியுமா, கிரிக்கெட் டீம் மாதிரி. அது 20 பேர் 15 16 பேர் சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை. நீங்கள் கரெக்டாக யூஸ் த வேர்ட். தமிழ்நாட்டில் இட்ஸ் அ கல்ட். ஜெயலலிதா அம்மா தான், வேறு யாரும் இல்லை. எம்ஜிஆர் தான், வேறு யாரும் இல்லை. ஒரு 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 சில 2-3 வருடங்களுக்கு பாஜக அண்ணாமலை தான், வேறு யாரும் இல்லை. இப்போ நயனார் தான், வேறு யாரும். அது மாதிரி ஒரு தமிழ்நாடுல ஒரு லீடர், ஒரு தலைவன், ஒரு போட்டியாளன், ஒரு வல்லவனுக்கு வல்லவன், ஒரு சகலகலாவலன், அப்படி தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிற ஒரு பின்னணியில் சதீஷ் வரும்போது அப்படி தான் பண்ணணும். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, விஜய் இதுவாக இருந்தால் 20 பேர் இதுதான் என்னுடைய டீம் காட்டி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி ஐ ஆல்சோ ஃபீல் ஹி குட் ஹவ் டன். ஆனால் அவங்க உள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. விஜயோட ஸ்ட்ராட்டஜி அந்த கல்ட் ஃபாலோவிங் மேக்ஸிமம் பில்டப் பண்ணும். ஒருவேளை நேரமின்மையால அவர் விஜய் அப்படி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இன்னும் 50-20 டேஸ் தானே எலெக்ஷனுக்கு, இப்போ இன்னும் 10 நாள் தானே இருக்கு. ஸோ இதுவே ஒரு 2-3 வருஷமா பிளான் பண்ணியிருந்தா, இந்த 20 பேர் நான் அவரோட இடத்துல இருந்திருந்தா, இந்த 20 பேர் என்னுடைய தளபதிகள், இதுதான் தளபதி கச்சேரின்னு சொல்லி அந்த 20 இடங்கள் சூஸ் பண்ணி அந்த 20 தலைவர்களை 30 அந்த 30 பேரை ஜெயிக்க வச்சிருக்கோம். ஒரே அடியில் 30 ஸ்ட்ராங் எம்எல்ஏ, பேசக்கூடியவர்கள், எதிர்க்கக்கூடியவர்கள், வாத விவாதத்தில் ஒரு ஒரு அண்ணாமலை அளவுக்கு, ஒரு நயினார் அளவுக்கு, தமிழிசை அளவுக்கு நல்லா வாதம் போடுற 30 பேர் டெவலப் பண்ணியிருந்தா என்ன மாதிரி நல்ல டீசென்ட் பாலிட்டிஷியன்ஸ், படித்த பசங்க, எஜுகேட்டட் பீப்புள், ஒன்றும் சொல்ல முடியாது, அதாவது கிளியராக இருந்திருக்கணும் அவங்களுடைய பேக்ரவுண்ட். அப்படி பண்ணியிருந்தா 30 எம்எல்ஏ உள்ளே போய் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. இப்போ ஒரு பாலிசியில் விஜய் டெஃபினட்டாக வின் பண்ணுவார். இன்னும் ஒரு 5-6 பேர் மேபி தே வில் வின். 1+4 1+5 வச்சு 234 பேர் இருக்கிற ஒரு சட்டமன்றம் எண்ணி பார்த்தா 6 தான். என்ன பண்ண முடியும்? பெருசாக பண்ண முடியாது. நான் சட்டமன்றத்தில் சத்தம் கேட்காது. கரெக்ட். நான் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் இது மாதிரி ஒரு சில எம்எல்ஏஸ் மட்டும் இருந்த ஒரு கட்சியில் நான் கேட்டேன், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆரம்பித்த உடனே எல்லாரும் கத்துவாங்க, அமுக்கிடுவாங்க. ஒரு வேளை முடிஞ்சிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க விஜய்கிட்ட, பசங்கிட்ட காட்டுறதுக்கு. ஹீ ஷுட் பிளான் டு கோ 20 or 30 people, ஒரு கோரம் 20-30 பேர் படித்தவங்க, எந்தவித ஒரு களங்கம் அற்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டு உள்ளவங்க, அப்பழுக்கற்றவங்க, இறங்கி அடிக்கணும். இது பிடபிள்யூ பற்றி என்ன பண்ணீங்க, இங்கே இது பண்ணீங்க. இந்த 30 பேர் ஒரு சாலிட் ஒரு ஜஸ்டிஸ் லீக் மாதிரி வரணும். பாருங்கள், வெள்ளைக்காரன் அப்படி தான். சினிமாலையும் ஜஸ்டிஸ் லீக் தனியாக ஒருத்தனை காட்ட மாட்டான், அவெஞ்சர்ஸ்னு காட்டுவான். இப்போ டெமோக்ராட்டிக் காட்டுவான், ரிப்பப்ளிக். நமக்கு ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, அந்த சிங்கிள் கல்ட் மென்டாலிட்டியிலேருந்து திஸ் இஸ் a பியூட்டிஃபுல் டீம். ஐபிஎல் மாதிரி தோனி பாருங்கள், தலை தான். அவர் 30 அடிக்கிறாரோ 20 அடிக்கிறாரோ எப்படியாவது டீமை கூப்பிட்டு போய் வின் பண்ணுவார். அந்த மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. பாலிடிக்ஸ்க்கு வர 30-40 லீடர்ஸ் இருந்தால் அதிரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து, ஒருத்தர் ஹெல்த் கேர் ஒன்று கேட்குறது, ஒருத்தர் பிடபிள்யூடி என்ன பண்ணீங்க, இங்கே நீங்கள் சுரங்கத்து மைன்ஸ்க்கு இப்படி பண்ணீங்க, எக்ஸ்பர்ட் பண்ணி ஆடிடுவாங்க. இந்த 3 பேர் 4 பேர் 5 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரவுன் ஆகிடுவாங்க.
புரியுது சார். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சதீஷ், நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.